திருடனின் வீடு என்ற எனது 4வது கவிதை தொகுப்பிலிருந்து நகர்தல் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. உங்களைப் பொறுத்து நகர்தல் எளிதானது. ஒரு அட்டைப்பூச்சியைப் போல பால்யத்திலிருந்து நகர்ந்து வந்திருக்கிறீர்கள். பிரச்சனைகளிலிருந்து உங்களை நகர்த்த போதுமானதாய் இருக்கின்றன ஒரு சில சொற்கள், சில சமயங்களில் மௌனம். பண்பாடு, பாரம்பரியம், நாகரீகம், கல்வி உங்களை எங்கிருந்து எங்கே நகர்த்தி வந்திருக்கின்றன என்ற கேள்விக்கு இதுவரை உங்களிடம் பதில் இல்லை. நழுவுதலையும் நகர்தலின் உத்தியாகவே கொண்டுள்ளீர்கள். சாமர்த்தியமான உங்கள் காய் நகர்த்தலில் சில சமயம் உங்களுடைய ராஜாராணிகளும் வெட்டுப்பட்டுள்ளார்கள் என்பதை இப்போதும் ரகசியமாகவே வைத்துள்ளீர்கள். உங்கள் இடத்திலிருந்து நகர்ந்து மீண்டும் உங்கள் இடத்திற்கேதான் வந்து சேருகிறீர்கள். எழுத்தின் மூலம் நீங்கள் நகர்த்தி இருப்பது வெற்று காகிதங்களை. அகிம்சையின் மூலம் நீங்கள் நகர்த்தி இருப்பது வன்முறையின் தூக்கச்சடவை. மலையை நகர்த்துவதற்கான மெனக்கடலில் உங்கள் எல்லா மயிரும் கொட்டிப்போனது. வெறுப்பின் உச்சத்தில் சவம்போல் நகராமல் இருக்கும் உங்களிடம் தற்போது எஞ்சியிருப்பது வெறும் கால்சியம் படிவங்கள் மட்டுமே.